ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நம்ம எல்லாருமே காலையில் தண்ணி குடிப்போம். ஆனால் ஒரு சிம்பிள் கொஸ்டின், காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல தண்ணி குடித்தா உடம்புல என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடித்தா அது பாடியை டீடாக்ஸ் பண்ணும், மெட்டபாலிசத்தை வேகமாக்கும். உண்மையிலேயே உடம்புக்குள்ளார என்ன மாற்றம் தான் நடக்கும்? அதோட வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும்போது தவறாக குடிச்சா உடம்புக்கு என்ன பாதிப்புகள் வரலாம்? அதனால இந்த வீடியோ காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சா கிடைக்கக்கூடிய 7 முக்கிய நன்மைகள் என்ன, எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எப்படி குடிக்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம உடம்புல 60% தண்ணி தான் இருக்குது. நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்குறப்ப 6லேருந்து 8 மணி நேரம் தண்ணி எதுவும் குடிக்காமல் இருப்போம். அதனால காலையில் எழுந்த உடனே உடம்பு கொஞ்சம் டீஹைட்ரேஷனாக இருக்கும். அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு பல நன்மையான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, காலையில் தண்ணி குடித்தா உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்களை வெளியேற்றும். நைட்டு நம்மளோட உடம்பு இருக்குல்ல, அது பல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை உருவாக்கும். காலையில் தண்ணி குடித்தா அதெல்லாம் சிறுநீர் மூலமாக வெளியேறிடும். அதனால தான் காலையில் தண்ணி குடிக்கிறது உடலை இயற்கையாகவே சுத்தம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் தண்ணி குடிக்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட ஆக்டிவாக வச்சுக்க உதவும். இதனால ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் குறையும், வயிறு எரிச்சல் குறையும். குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் தண்ணி குடித்தா உடலில் மெட்டபாலிசத்தோட வேகம் அதிகரிக்கும். காலையில் அதுவும் வெறும் வயிற்றுல தண்ணி குடித்தா மெட்டபாலிசம் 20லேருந்து 30% வரைக்கும் அதிகரிக்கும். அதனால உடலில் கலோரிஸ் வேகமாக எரிய ஆரம்பிக்கும். அதாவது கலோரிஸை எரிக்கும். வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்கும். நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான். காலையில் தண்ணி குடித்தா ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருக்கும், பிம்பிள்ஸ் குறையும், ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும். பியூட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கூட மார்னிங்கில் அதனால தான் வாட்டர் குடிக்க சொல்லி நம்மளை அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம பிரெயின் கூட 75% தண்ணீரால் தான் உருவாயிருக்கு. காலையில் தண்ணி குடிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், மெமரி இம்ப்ரூவ் ஆகும், டயர்ட்னஸ் குறையும், நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது குடல் இயக்கத்தை தூண்டும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தை குறைக்கும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தா பசியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி தண்ணி குடிக்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? சரியான அளவுனா காலையில் 2லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். ஒரே நேரத்தில் குடிக்காம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். இப்போ பெற்றோர்களுக்கு ஒரு கேள்விதாங்க, குழந்தைங்க காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக குடிக்கலாம். ஆனால் அளவு ரொம்பவே முக்கியம். காலையில் 3லேருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் போதுமானதாக இருக்கும். 6லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி குடிக்க கொடுங்க. மெதுவாக குடித்தாலே போதும். ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்க வேணாம். குழந்தைகளோட உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டாக இருக்கும், எல்லா பார்ட்ஸுமே. அதனால் தண்ணி குடித்தா வயிறு டிஸ்கம்ஃபர்ட் கூட வரலாம். அளவுங்கிறது அதனால தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். மெதுவாக சிப் பண்ணி குடிக்கிறப்ப அது சேஃப் தான். தவறாக குடித்தா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? சிலர் ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை குடிப்பாங்க. அதுதாங்க ரொம்ப பெரிய தவறு. அப்படி குடித்தா வயிறு வீக்கம், நாசியா, டிஸ்கம்ஃபர்ட்லாம் வரலாம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் க்ளோவை அதிகரிக்கும், மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், கான்ஸ்டிபேஷனை குறைக்கும், வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் சரியான முறையில் சரியான அளவில் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி காலையில் தண்ணி குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்
பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.